ஏப்ரல் 1க்குள்ள இந்த 10 வேலையை முடிக்க பாருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கான சிக்கல் ஏற்படும். மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் இபிபி கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் இபி கனெக்ஷன் கூட ஆதார் கார்டை கண்டிப்பாக லிங்க் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான கடைசி தேதி மார்ச் 31ங்க. அதுக்குள்ள இபி கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின்படி வலி நிவாரணிகள் மற்றும் நுண்ணுயிருக்கான எதிர்ப்பிகள் உள்ளிட்ட சுமார் 900 அத்தியாவசிய மருந்துகள் விலை ஏப்ரல் 1 முதல் 0.65% உயர்த்துறாங்க. அதனால முன்கூட்டியே மருந்துகள் வாங்க பாருங்க. நெக்ஸ்ட், நீங்க கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கேஸ் கனெக்ஷன் கூட கேஒய்சி பண்ணியாகணும். அதுக்கான கடைசி தேதி மார்ச் 31. அதுக்குள்ள கேஒய்சி கூட, அதாவது கேஸ் கனெக்ஷன் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஏப்ரல் 1 முதல் நீங்க ஜிபே, போன்பே, ஆன்லைன் மூலமாக நெட் பேங்கிங்லாம் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கட்டாயம் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டில் புதிய விதிகள் அமலுக்கு கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் ஏப்ரல் 1க்கு அப்புறம் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு கட்டாயம் ஆக்கியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்க பாருங்கள், பேன் கார்டு இல்லாத. நெக்ஸ்ட், நீங்கள் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் சரி அவங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணி ஆகணும். கேஒய்சி பண்ணுற மாரி இருக்கும். அப்படி கேஒய்சி பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா அந்த நபர் பெயர் ரிமூவ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பேன் கார்டை அதாவது முத்திரைத்தாள் வாங்குறீங்க, 2 லட்சத்துக்கு மேலே முத்திரைத்தாள் வாங்குறீங்க அப்படின்னா பேன் நம்பர் கட்டாயமாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் ஏப்ரல் 1 முதல் 60 சுங்கச்சாவடிகளில் 5% வரைக்கும் கட்டணத்தை உயர்த்துறாங்க. அதேமாரி ஃபாஸ்டேக் இருக்கு பாருங்க, 3000 ஃபாஸ்டேக், வருடாந்திர ஃபாஸ்டேக் இருக்கு. 3000 நீங்க பே பண்றீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லா டோல்கேட்ல இலவசமாக கடந்து போய்க்கலாம். ஏப்ரல் 1 முதல் இந்த ஃபாஸ்டேக் விலையை உயர்த்துறாங்க, 75 ரூபாய் எக்ஸ்ட்ராவா உயர்த்துறாங்க. அதனால ஆனுவல் ஃபாஸ்டேக் போடுறாங்க, முன்கூட்டியே போட்டீங்க அப்படின்னா 75 ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்ல பார்த்தா புதிய கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். மாசத்துக்கு 5 தடவை நீங்க இலவசமா ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். அதுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். ரயில்வே புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ரயில் டிக்கெட் கேன்சல் பண்றீங்க அப்படின்னா நீங்க 8 மணி நேரத்துக்குள்ளார கேன்சல் பண்றீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள 50%, 25% அந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் நிறைய புதிய வருமான வரி சட்டங்கள் அமலுக்கு வருதுங்க. அதனால முன்கூட்டியே டாக்ஸ் ஃபைல் பண்றவங்க எல்லாமே பண்ண பாருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க டோல்கேட்ல கடந்து போறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் இதுக்கப்புறம் ரொக்கமா கேஷை கொடுத்து உங்களால டோல்கேட்ல கடந்து போக முடியாது. அதுக்கு பதிலாக ஃபாஸ்டேக் அல்லது யூபிஐ பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏப்ரல் 1க்கு அப்புறம் நீங்க பேன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் போதாதுங்க, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ணிடணும். அதனால டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் இல்லாதவங்க 31ஆம் தேதிக்குள்ளே பேன் கார்டு அப்ளை பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சுலபமா கிடைச்சிரும். அதே மாதிரி பேன் கார்டில் ஏப்ரல் 1க்கு அப்புறம் ஆதார் கார்டில் என்ன பெயர் இருக்கோ அதுதான் பேன் கார்டில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.